வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அடுத்த வருட ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு இந்த குருவானவர் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே பணப்பற்றாக்குறையே வராது. 3ஆம் இடத்தில் போய் உச்சமாகும் போது 11ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பணப்பற்றாக்குறையே வராது. ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் மிக நன்றாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். 11ஆம் இடத்து சனி இவர்களுக்கு வருடம் பூராவும் வருமானத்தையும் கொடுத்து நற்பலன்களையும் கொடுப்பார். தேக ஆரோக்கியமும் மேம்படும். இதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவால் பிரயாணங்கள் இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கும் என்று சொல்லலாம். அதனால் உடல் உபாதைகள் ஒருவேளை வரலாம். தொழில் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர மற்றபடி ஆரோக்கியம் மேம்படும். இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அல்லது இவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டியது இருந்தால் திருமணம் ஆகும். இவர்கள் தற்போது மாப்பிள்ளை பார்ப்பதையோ பெண் பார்ப்பதையோ ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம். எனவே இவர்களுக்கு இந்த 2026 திருமணம் என்பது நிச்சயமாக நடக்கும். 7ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் தொல்லை செய்யாததாலும் இந்த 7 கூடிய செவ்வாய் நல்லிடங்களில் பயிற்சி ஆவதாலும் குரு 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாலும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் நிச்சயமாக இவர்களுக்கு 2026 திருமண வயதாகவே இருக்கும். அதே சமயம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதிலும் சந்தேகமில்லை. எனவே 2026 என்பதை இந்த ரிஷபராசிக்காரர்கள் முழுமையாக நம்பலாம். ஒரு 80%, 85% மிக நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்து ராகுவையும் சுகஸ்தானத்தில் இருக்கும் கேதுவும் கொடுக்கும் தொல்லைகள் தவிர மற்ற எந்த தொல்லைகளும் இல்லை. ராகு கூட ஏற்றுக்கொள்ளலாம். கேது 4ஆம் இடத்திலிருந்து சில தொல்லைகளை கொடுக்கிறார் என்ற காரணத்தினால் விநாயகரை பூஜித்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து இந்த கேதுவின் கோரப்பிடியிலிருந்து தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.